பெற்றோரை துன்புறுத்த கூடாது. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மாபாத். இஸ்லாம் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் இரக்கமும் உள்ள மார்க்கம். இஸ்லாம் அனைவரையும் மதிக்க சொல்கிறது. அதிலும் குறிப்பாக பெற்றோரை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அடுத்த இடத்தில் வைத்து மதிக்க சொல்கிறது. லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் வ பில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் திருக்குர்ஆனில் தன்னை இணை வைக்க வேண்டாம் என கூறி அடுத்த வார்த்தையில் பெற்றோருக்கு நல்ல முறையில் உபகாரம் செய்யுங்கள் என சொல்கிறான். பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் அவர்களுடன் நன்முறையில் நடப்பதும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதும் அவர்களை மிக்க மகிழ்ச்சியாக வைப்பதும் மிக பெரிய நன்மையான காரியமாகும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் பெற்றோரை அதாவது சி என கூறக்கூடாது, அவர்களை வெறுக்காதே என சொல்கிறான். மேலும் அவர்களுக்கு மாறு செய்வதும் அவர்களுடன் துர்குணத்துடன் நடந்து கொள்வதும் அவர்களுக்கு சிரமம் கொடுப்பதும் அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களின் மனதை நோக செய்வதும் மிக பெரிய பாவங்களாகும். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷிர்கிற்கு பிறகு மிக பெரிய பாவம் பெற்றோரை துன்புறுத்துவதும் அவர்களின் மனதை நோக செய்வதுமாகும் என கூறினார்கள். எவர் தமது பெற்றோரை துன்புறுத்துகிறாரோ அல்லது வேறு ஏதாவது செய்து அவர்களின் மனதை நோக செய்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ்வும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகவும் வெறுப்பு கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இவ்வுலகத்திலேயும் மறுமையிலேயும் அதற்கான தண்டனையை வழங்கி விடுவான். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், அனைத்து பாவங்களிலும் அல்லாஹ் தான் நாடி அளவிற்கு மன்னித்து விடுவான். ஆனால் பெற்றோரை துன்புறுத்தியவருக்கு அவர் மரணமடையும் முன்பே அதற்கான தண்டனையை வழங்கி விடுவான். பெற்றோருக்கு மாறு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் சொர்க்கத்தின் நறுமணம் 1000 ஆண்டு கால தூரத்தில் இருந்தே தெரிய ஆரம்பித்துவிடும். அல்லாஹ் மீது சத்தியமாக பெற்றோரை துன்புறுத்தியவர் அந்த நறுமணத்தை நுகர கூட மாட்டார். ரப்பிர் ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என் பெற்றோர் என்னை சிறு வயதில் எவ்வாறு வளர்த்தார்களோ அதல் போல் அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. நமது பெற்றோர் வலிமையுடன் இருந்தால் அவர்களின் சொல் பேச்சை கேட்டு நடப்போமாக. அவர்கள் பலவீனமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தை பெறுவோமாக. எனவே நாம் நமது பெற்றோருக்கு மாறு செய்யாமலும் அவர்களின் மனதை நோகடிக்காமலும் இருக்க வேண்டும். அப்படி நாம் அவர்களுக்கு மாறு செய்தால் அவர்கள் மனதை நோக செய்தால் அவர்கள் மீது அல்லாஹ்வும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் வெறுப்பு கொண்டு அல்லாஹ் தஆலா அவருக்கு இம்மை மறுமையில் கடினமான தண்டனை வழங்கி விடுவான். ஆகவே பெற்றோரை துன்புறுத்துவதிலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.